ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை வச்சு சிம்பிளாக ஒரு பேக்ட்ராப் டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு வால் டெக்கர்னு சொல்லலாம், வால் ஹேங்கிங்னு சொல்லலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா, இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட் தேவை. 3 கலரில் நான் எடுத்திருக்கேன், பிங்க்கு, க்ரீன் அண்ட் எல்லோ. ஃபஸ்ட்டு பிங்க் கலர் ஃபோம் ஷீட்டில் நம்ம இந்த மாதிரி பெட்டல் ஷேப்பில் வரைஞ்சி நம்ம அதை தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதுவே 3 சைஸில் நான் வரைஞ்சிருக்கேன். பெரிய சைஸு, மீடியம் சைஸு, ஸ்மால் சைஸு. பெரிய சைஸில் 2 பெட்டல் தேவை. அதே மாதிரி மீடியம் சைஸில் 8 பெட்டல்ஸு, அப்புறம் ஸ்மால் சைஸில் 4 பெட்டல்ஸ் நம்மளுக்கு தேவை. மொத்தமாக நம்ம 2 ஃப்ளவர் பண்ண போகிறோம், 2 லோட்டஸ் தான் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு பெட்டல்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு, அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் ஃபோம் ஷீட் எடுத்துக்கலாம். அதில் ரஃப்பாக ஒரு சர்க்கிள் ஷேப் 2 வரைஞ்சி அதை நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ணி நம்ம ஒட்ட போகிறோம். பிங்க் கலரில் அந்த பெட்டல்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஃபஸ்ட்டு பெரிய சைஸ் சென்டரில் வச்சுட்டு இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 மீடியம் சைஸ் வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். மேக்ஸிமம் க்ளூகன் ஆர் ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் சீக்கிரமாக ஸ்டிக் ஆகும், ஒட்டும். இப்போது இந்த பெட்டல்ஸ் 2 பக்கமும் மீடியம் சைஸில் 2 வச்சுட்டு ஸ்மால் சைஸ் பண்ணோம் இல்லையா, அதில் 2 ஒரு சைடு 1, இன்னொரு சைடு 1 அந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு நம்ம எல்லோ கலரில் சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம சென்டரில் இப்போ ஸ்டிக் பண்ண போகிறோம். இதை இப்போ சென்டரில் ஒட்டிடலாம். அவ்வளோதான், ஒரு ஃப்ளவர் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு பீஸ் நம்ம ரெடி பண்ணணும். நான் ரெடி பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ 2 ஃப்ளவர் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது க்ரீன் கலர் ஃபோம் ஷீட் எடுத்து அதே போலவே ரஃப்பாக ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அதை தனியாக கட் பண்ணிவிட்டு அதையுமே அந்த ஃப்ளவருக்கு கீழே எல்லோ கலரில் நம்ம ரவுண்ட் ஷேப் வச்சுருக்கோம் இல்லையா, ஒட்டினோம் இல்லையா, அதுக்கு கீழே வச்சு நான் ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடுறேன். ஃபெவி பாண்ட் தான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி க்ளூகன் யூஸ் பண்ணேன், அது ப்ரீ ஹீட் பண்ணி நம்மளால் சீக்கிரமாக திரும்ப ஒட்ட முடியல. நான் திரும்ப ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போது இந்த க்ரீன் கலர் ஃபோம் ஷீட்டை என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, ஒரு அந்த ஸ்கேல் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த அளவுக்கு கோடு போட்டு கிராஸில் டயக்னலாக 2த்தையும் ஜாயின் பண்ணி ஒரு கோடு போட்டிருக்கேன். இதை நம்ம தனித்தனியாக இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த க்ரீன் கலர் ஃபோம் ஷீட்டில் நம்ம ஒரு ஹேங்கிங் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு இப்போது ஃபெவி பாண்டு உள்ளே ஃபுல்லாக, அதாவது ஃப்ரண்ட் சைடு விட்டுட்டு பேக் சைடில் உள்ளே வந்துட்டு ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் அப்படியே சுற்றிட்டே வந்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். இதை பாருங்கள், இந்த மாதிரி தான் அப்படியே ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு எண்டில் வந்து முடிச்சிடணும். இந்த மாதிரி சுற்றுக்குள்ளே அழகாக நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஷேப் கிடைக்கும். இதை தான் நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். திரும்பவும் நான் காமிக்கிறேன். ஒரு பக்கம் லென்த்தாகவும் ஒரு பக்கம் ஷார்ப்பாகவும் இருக்கு இல்லையா, அந்த லென்த்தாக இருக்கிற பக்கத்துலேருந்து சுருட்டிகிட்டே வந்து ரோல் பண்ணிகிட்டே வந்து அந்த ஷார்ப்பாக இருக்கிற எட்ஜில் நம்ம முடிச்சிடணும். இப்போ இந்த மாதிரி நான் ஒரு 6 பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இதை தான் நம்ம ஹேங் பண்ண யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த லோட்டஸோட சென்டர் பார்ட்டில் அந்த எல்லோ கலர் ஃபோம் ஷீட் இருக்கு இல்லையா, அதுக்கு சென்டரில் நம்ம வந்து கலர் ஸ்டோன்ஸ் ஒரு 2 பிங்க் கலர் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். அதுவுமே ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி தான் நான் ஒட்டுறேன். இப்போ ஒட்டி முடிச்சுட்டு பால் செயின் யூஸ் பண்ணி தான் நம்ம ஹேங் பண்ண போகிறோம். நீங்கள் பால் செயின் இல்லைனாக்கா உள்ளன் த்ரெட்டு எது வேணாலும், நார்மல் த்ரெட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பால் செயின் என்ன பண்ணியிருக்கேன்னா, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அந்த நம்ம செஞ்சுருக்க அந்த ரோலருக்குள்ளே சென்டர் பார்ட்டில் அந்த பால் செயினை உள்ளே விட்டுட்டு கொஞ்சமாக சப்போர்ட்டுக்கு, நம்ம நார்மலாக உள்ளே விட்டாவே ஸ்டிப்பாக நின்றும், எனக்கு அது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். சப்போர்ட்டுக்கு வேணுன்னா கொஞ்சமாக நம்ம ஃபேப்ரிக் க்ளூ இல்லை ஃபெவி பாண்ட் எது வேணாலும் உள்ளே வச்சு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி 6 பீஸ்லேயுமே பால் செயினை கனெக்ட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். இப்போது நம்ம லோட்டஸ்க்கு பேக் சைடில் சென்டர் பார்ட்டில் கொஞ்சம் ஹைட்டாகவும் 2 பக்கமும் அதுக்கு பக்கத்தில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒட்ட போகிறேன். மொத்தம் 3 ஒட்ட போகிறோம். இப்போ சொன்ன மாதிரியே சென்டரில் கொஞ்சம் ஹைட்டாகவும் 2 பக்கமும் ஒட்டுற ஹேங்கிங் வந்து அதை விட கொஞ்சம் ஹைட் கம்மியாகவும் ஒட்டலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு ஃப்ளவர்லேயும் ஒட்டி முடிச்சிடலாம். நம்ம ஆக்சுவலி ரொம்ப ஈஸியான ஒரு பேக்ட்ராப் டிசைன் தான். யார் வேணாலும் பண்ணலாம். வீட்டில் வந்துட்டு நம்மளுக்கு ஃபோம் ஷீட்டும் வெறும் க்ளூ மட்டும் இருந்தாவே போதும். ஃபோம் ஷீட் கூட இல்லைனாக்கா நம்ம நார்மல் கலர் பேப்பரில் கூட பண்ணலாம்.
ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு இப்போது பேக் சைடு நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்காக நான் டபுள் சைட் டேப் போட்டு அங்கங்கே ஒரு 2 இடத்துல மட்டும் சப்போர்ட்காக ஒட்டுறேன். அவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக ஒரு 5 to 15 மினிட்ஸில் ஒரு பேக்ட்ராப் டிசைன் ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம வீட்லேயே. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை இன்னும் நீங்கள் டெக்கரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த ஒவ்வொரு பெட்டல்லையுமே கார்னரில் இந்த ஸ்டோன் செயின், ஸ்டோன் லேஸு, பால் செயின் இந்த மாதிரி கூட நம்ம ஒட்டிட்டோம்னா இன்னுமே ரொம்ப கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் லாஸ்ட்டாக வாலில் ஸ்டிக் பண்ண ஃபோட்டோஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் ஃபைனல் லுக்கு. இதுக்கு பக்கத்தில் இன்னொரு வால் டெக்கர் நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த வால் டெக்கர் யாராவது பார்க்கலனாக்கா இதோடைய வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணுங்கள். See you on next video. Bye.